இதில் உங்கள் நம்பர் இருக்கா? அது என்ன நம்பர் இருக்கோ சாரா நம்பர் இருக்கும். சரி, அப்போ நீங்கள் உங்கள் நம்பர் எழுதி கொடுத்துருங்க, நான் எனக்கு வச்சுக்கிறேன். தெரியுதா முன்னாடி இது எல்லாமே வந்து மிளகு செடி கொடியாக இருக்குல்ல, எல்லாம் மிளகு செடி. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. ஆக்சுவலாக நான் டெரஸு சூப்பராக இருக்கே, சுற்றி காடு தான் போல். அங்கே போகலாமா? சும்மா போய் பார்த்துட்டு வரேன். நாய் பேர் டைகர். அப்படியே போகுது இந்த இடம். இதெல்லாம் ப்ரைவேட் லேண்ட் தான் போல் இருக்குது. அடுத்த டைம் வரும்போது இந்த ஷூ செட் ஆகலைங்க, ஏன்னா அந்தளவுக்கு கிரிப்னஸே இல்லை.
ஜஸ்ட்டு நான் இந்த இடம் மட்டும் இப்போது சுற்றி காமிக்கிறேன். ஜஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. லாஸ்ட்டாக ஒன் டைமு இதான் ரூமு. ஸோ ஆக்சுவலாக இதில் 2 பேர் தாங்கலாம். ஓகே, கபோர்டு இருக்குது, டிவி இருக்குது, அப்புறம் ரெஸ்ட் ரூமு. ஓகே, உங்களுக்கு ஹீட்டரும் இருக்குது. பேக் சைட் வியூவு. ஓகேவா, பின்னாடி போகலாம். இது வந்து கடை திறக்கலை. ஆக்சுவலாக அவர் இருக்கார்ல, அவர் கடை தான். அவர் தான் பார்த்துக்கிட்டாரு ரிசல்ட்டை. ரிசப்ஷன் ஸோ இதெல்லாம் இங்கே விற்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். ஓகே, அப்புறம் மேலேயும் இருக்குது. மேலே போய் காமிக்கிறேன். ஜி, மேலே மேலேயும் போய் எடுத்துக்கிட்டுமா? நான் போயிட்டு வந்துடுறேன். இல்லை, ஃபுல்லாக இங்கே எடுத்துட்டேன். ஸோ ரூமு யாருமே காமிச்சிட்டேன். மேலேயும் அதே தானே, சேம் ரூம்ஸ் தானே? ஓகே, ஆமாம் பார்த்தேன். பின்னாடி இருக்கும்போது எந்த மட்டும் ஜன்னல் இருக்குல்ல, மேலே இருக்கிறதுலாம் ஜன்னல் கிடையாது. இந்த சைடு இருக்குமோ ஒரு வேளை பால்கனி சைடு இருக்கா? ஓகே, பால்கனி சைடு வியூ இருக்கும். ஓகே, ஃபைன். எத்தனை ரூம் இருக்குங்க மொத்தம்? 6 ரூமா? ஓகே. ஃபேமிலினா சப்போஸ் ஃபேமிலியாக வந்தாங்கன்னா இப்போ நான் இருக்கிற ரூமில் 2 பேர் பண்ணலாம்ல, 2-3 பேர் கூட தாங்கலாம் ஃபேமிலியாக வந்தாங்களா? இதில் உங்கள் நம்பர் இருக்கா? சரி, அப்போ நீங்கள் உங்கள் நம்பர் எழுதி கொடுத்துருங்க, நான் எனக்கு வச்சுக்கிறேன். ஒரே மாதிரி தான் ப்ரோ, ஆனால் லாஸ்ட் ரூம் மட்டும் கொஞ்சம் பெரிய. ஓகே, அங்கே வந்து ஒரு 4-5 பேர் தங்கலாம். 8 பேர் சரி. 8 பேர். ஓகே, சூப்பர். ஓகே, நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஸோ நல்லாயிருக்கு ரூம்ஸ். உண்மையிலே சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. நீங்கள் 2 நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு தாராளமாக பார்கெயின் பண்ணி பேசி பார்க்கலாம். பெஸ்ட்டு. அப்படியே மேலே போனால் இங்கே ஒரு ரூமு, இது ஒரு ரூம் இருக்குது. அங்கே இந்த மாதிரி இதான் கிங் சைஸ் ரூமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ
இங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வியூ வந்து சூப்பராக இருக்கும். தெரியுதா முன்னாடி இது எல்லாமே வந்து மிளகு செடி கொடியாக இருக்குல்ல, எல்லாம் மிளகு செடி. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. ஆக்சுவலாக நான் கேட்டேன், அது ப்ரைவேட் பிளேஸில் இப்போதைக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேபி நெக்ஸ்ட் டைம் வரும்போது வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம் உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்களான்ட்டு. ஸோ நான் கேட்டேன் ஆரஞ்சு செடி இருக்கா. செம்மையாக இருக்குல்ல. இது டெரஸு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து தொடங்கி வந்து ஸ்டார்ட் பண்ணி வந்து 2 months தான் ஆகுதான். 2 மாதம் தான், 2 மாதத்துக்கு முன்னாடி தான் பண்ணியிருக்காங்க. இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இது என்ன ரூம்? இது ஒரு ரெஸ்ட் ரூம்னு நினைக்கிறேன். ஆமாம், ரெஸ்ட் ரூமு நல்லா இருக்குங்க, உண்மையிலே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஏன் இது வந்து ஆக்சுவலாக இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் இப்போ இங்கே இந்த ரெசார்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்துடலாம். நீங்கள் இங்கேருந்து தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு உள்ளே போனீங்களா லேக் வரும். லேக்குக்கு அப்புறம் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கு, எல்லாமே இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. நீங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக நீங்கள் இறங்கணும் அப்படின்னா இந்த சைடு தான் வந்தாகணும். ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டு கீழே இறங்குறது. நேற்று நம்ம வந்தோம்ல அந்த ரூட்டு, அந்த பக்கம் போனீங்கன்னா அது வந்து சுற்றி போவோம்னு நினைக்கிறேன். சேலம் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. நம்ம இப்போ அந்த சைடு தான் போக போகிறோம். அது வந்து கொஞ்சம் லாங் ரூட்டு ஜவ்வாது மலை போகிறதுக்காக. ஸோ அந்த சைடு தான் ட்ராவல் பண்ணி போக போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு தாங்க. இது நல்லாயிருக்கு. இந்த ரெசார்ட் இருக்கிற இடமே சூப்பராக இருக்குது. என்ன இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு, சுற்றி காடு தான்ப்பா. அங்கே என்ன இருக்குன்னு தெரியல, சும்மா வாக் பண்ணிட்டு போடுவோம். ஓகேவா, நீங்கள் நைட்டு கூட ஜாலியாக வந்து மேலே வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். பனியில் தூங்குறதா இருந்தாலும் தூங்கலாம், உங்கள் இஷ்டம்தான். ஏன்னா இங்கே கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. கீழே பார்த்தோம்ல, அவர் தான் ரிசப்ஷனிஸ்ட்டு, நல்லா பேசுகிறாரு. ஸோ இன்கேஸ் யாராச்சும் பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா நான் வெளியில் ஆக்சுவலாக எப்படின்னா நான் இந்த ரூட்டுக்காக தான் வந்தேன். வரும்போதே நான் பார்த்த உடனே ஒரு மாதிரி நல்லா பிடிச்சிருந்தது. வெளியில் பார்க்கும்போது வியூ நல்லா இருந்தது. ஸோ அதனால தான் இங்கேயே ஸ்டே பண்ணலான்னு சொல்லி கேட்டேன். நான் கேட்ட ரேட்டுக்கு கொடுத்தாங்க. ஸோ டெரஸு சூப்பராக இருக்கே. சுற்றி காடு தான் போல். அங்கே போகலாமா? சும்மா போய் பார்த்துட்டு வரேன். இங்கே கேம்ப் ஃபயர் கூட பண்ணலாமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேம்ப் ஃபயர் பண்ணியிருப்பாங்க, புரியுதா? கேட்டால் அரேஞ்ச் பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே எல்லாமே ஆல்ரெடி நிறைய பண்ணியிருக்காங்க. எங்கள் ஃபேமிலியாக வந்து தங்கிறதுக்கு ரொம்ப சேஃபான பிளேஸு. ஏன்னா எனக்கு பார்த்த உடனே பிடிச்சிச்சு, அதனால தான் நான் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டேன். சுற்றி காடு தான்ப்பா. இங்கே ஆக்சுவலாக இருந்து இன்னும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் என்கிட்ட காசு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கார்டில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபுல்லாக.
ஸோ நெக்ஸ்ட் மந்த் பில்லு எல்லாம் பே பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சா தான் கரெக்டாக இருக்கும். டைகர் நாய் பேர் டைகர். அப்படியே போகுது இந்த இடம். இதெல்லாம் ப்ரைவேட் லேண்ட் தான் போல் இருக்குது. இங்கே யாரை கேட்டாலும் ஏக்கர் கணக்காக தான்ப்பா சொல்கிறாங்க. ஒரு கிரவுண்டு 2 கிரவுண்டு. நம்ம ஊர்லனா 6 கிரவுண்டு நல்லா இருக்குது, 1 கிரவுண்டு நல்லா இருக்குன்னுவாங்கள்ல. இங்கெல்லாம் அவருக்கா அந்த 2000 ஏக்கர் அவருது, இந்த 1000 ஏக்கர் இவருது. நம்ம அந்த முன்னாடி பார்த்தோம்ல இந்த ஃபார்மு, இதோ இருக்குல்ல அந்த ஃபார்மு, அது வந்து 2000 ஏக்கர் ஆகுது. பார்த்தா தெரியவே இல்லைல்ல, காடாக தான்ப்பா இருக்குது ஃபுல்லாக. இங்கே ஒன்றும் இல்லை, மழை தான் குறைச்சி வச்சுருக்குறாங்க. நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. நான் என்ன நினச்சேன்னா, இங்கேருந்து அந்த சைடு வியூ தெரியும் எனக்கு. ஒரு வேளை அது மேலே ஏறினா தெரியுமா என்னமோன்னு தெரியல. சரி, சும்மா போய் பார்க்கலாமா? போவோம். அடுத்த டைம் வரும்போது இந்த ஷூ செட் ஆகலைங்க. ஏன்னா அந்தளவுக்கு க்ரிப்னஸே இல்லை. காடு தான்ப்பா, எங்கே பார்த்தாலும் காடு தான். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே, சுற்றி காடு. சரி போவோம், போயிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். நான் ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நேமும் ஃபோன் நம்பரும் வாங்கிடலாம். ஸோ ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பரான பிளேஸு. சூப்பரான பிளேஸுங்கிறத விட சேஃபான பிளேஸ். நல்லா இருக்குல்ல? அவ்வளோதாங்க, இங்கே வேறு எதுவும் வியூவும் இல்லை. சூரியன் வந்ததுக்கப்புறம் தான்ப்பா நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி செம்ம குளிர். காலையில் கொஞ்சம் இங்கே மரம்லாம் வெட்டுவாங்க போல் இருக்குது, அதெல்லாம் வெட்டி போட்டு வச்சுருக்காங்க ஃபுல்லாக. ஆமாம், நல்லா சவுக்கு மரம் செம்மையாக இருக்குல்ல? நெக்ஸ்ட் டைம் வரும்போது பிளான் பண்ணிவிட்டு வரணும். அப்போ தான் இந்த ட்ரெக்கிங் மாதிரி பண்ணலாம். இங்கே நிறைய இருக்குது. 2-3 நாள் கூட ஸ்டே பண்ணி நிறைய வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு போனோம். பார்ப்போம் டைம் கிடைக்குதான்ட்டு. லீவ் தான் போட்டு வரணும். ஏய் டைகர், சொல்லுண்டா நீ. நல்ல நாய். இந்த பக்கம் ஏதோ வழி போகுது, போய் பார்ப்போமா? சும்மா போய் பார்ப்போமா? இங்கே வெறும் மாலை தான்ப்பா இருக்குது. வேணாம், ரிட்டர்ன் போவோம். ஓகே, 8 மணி நேரம்
ரெக்கார்ட் பண்ணலாம் இன்னும் இதில். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கரெக்டாக இருக்கும் அங்கங்கே நின்று பொறுமையாக எல்லாத்தையும் பார்த்துட்டு போகிறதுக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டுட்டு ஒரு பேட்ரியா, ஆமாம் 2 பேட்ரி சார்ஜ் பண்ணலண்ணா. ஆமாங்க, 2 சார்ஜ் பண்ணி ஒரு பேட்ரி இதில் போட்டேன். இன்னொரு பேட்ரி இன்னும் ஃபுல் சார்ஜ் ஆகலை. ஒரு பேட்ரி மட்டும் தான் சார்ஜிங் இருக்குது. இது என்னென்னா சீக்கிரம் ட்ரை ஆகிடுது. ஏய் குட்டி பையா, அப்பா நான் சொல்கிறேன்னு என்ன வாங்க வேணாம். வண்டி உண்மையிலே செம்ம பர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான். நீட்டாக இருக்குல்ல. சரி, ஒரு கடை திறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, திறந்த உடனே டின்னர் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு 9 மணி ஆகிடுச்சு. இப்போவே கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ கிளம்பிடலாம். ஓகே, சரி அதான் கிளம்ப வேண்டியது தான். அது இருக்காரான்னு பார்ப்போம் ரஞ்சித்து. அவரையும் பார்த்துட்டு கிளம்புவோம். நேராக சேலம் இறங்கிட்டு டைம் இருக்கான்னு பார்ப்போம், எவ்வளோ நேரம் காமிக்குதுன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகிற வழியில் ஜவாத் மலை பார்த்துட்டு போவோம். ஓகேவா, கிளம்பலாமா? கிளம்புறேன். நான் ஸ்ட்ரெயிட்டாக ஜவாத் மலை போயிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தேன். போயிட்டு போகிறதுக்கு
ஜவ்வாது மலைன்னா என்னன்னே தெரியாது. இல்லை வாங்க, நல்லாயிருக்கும். சரி, அதான் இந்த சைடு இறங்க போகிறோம். இறங்கும்போது இப்போ இந்த பக்கம் போகலாம். போகும்போது அப்படியே லொக்கேஷன் நல்லா. ஸோ அப்படியே பார்த்துட்டு போகிறது கரெக்டாக இருக்கும். ஸோ சேலம் போயிட்டு அங்கேருந்து ஜவ்வாது மலை எவ்வளோ நேரம் காமிக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே இதில் போனீங்கன்னா 15 கிலோமீட்டர் முன்னாடி போகலாம். ஆனால் இதில் வந்த ரூட்டில் போகிறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுதான் பொறுமையாக அப்படியே பார்த்துட்டு போகலாம். நீங்கள் அப்படியே உங்களுக்கு புரியும் அந்த லேயராக குறிப்பிட்டதுக்கு அப்புறம் இறங்குனீங்கன்னா வெயில் பயங்கர வெயில் அடிக்கும். ஒரு தேக்கு தோட்டம் ஒன்று இருக்கும், அது வந்து கவர்மெண்ட் தோட்டம். ஓகே, அங்கே போய் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். சரி, போகும்போது கண்டிப்பாக பார்த்துட்டு போகிறேன். சரி, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் கால் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? கால் பண்ணுங்க. கேட்கல. தெரியல, பார்க்கலாம் கண்டிப்பாக.
இதுதான் லேக்கு. நீங்கள் அப்படியே லேக்கை பாருங்கள். நான் ஃபோனை பார்க்குறேன். யாரோ கால் பண்ணியிருக்காங்க. ஹலோ, சொல்லு. இல்லை கிளம்பிட்டேன். அப்படியே வர வழியில் முடிஞ்சால் இங்கே பக்கத்தில் இது ஜவ்வாது மலைன்னு ஒன்று இருக்கான், அதை பார்த்துட்டு அப்படியே வந்துடுவேன். சரி, அதான் கிளம்பிட்டேன் காலையிலேயே. இன்னொரு நாள் வந்து பொறுமையாக வந்து தான் இங்கே சுற்றி பார்க்கணும்ல. இங்கே அதெல்லாம் பார்த்துட்டு வர முடியுமான்னு தெரில. ஆனால் இப்போதைக்கு கிளம்பியிருக்கேன், பார்ப்போம். தங்கறதுக்கெலாம் அங்கே இடம் இல்லையா? ஃபஸ்ட்டு அங்கே ஒரே ஒரு காட்டேஜ் தான் இருக்கான். தங்கி பார்க்குற அளவுக்குலாம் இடம் இல்லையா? ஸோ சும்மா அப்படியே வர வழியில் அப்படியே பார்த்துட்டு அப்படியே வர வேண்டியது தான். சரி, கிளம்பிட்டேன். நான் அப்புறம் ஃபோன் பண்ணுறேன் மத்தியானம். இது சாப்பிட்டேன். இல்லை, நான் அதான் முஸ்லி எடுத்துகிட்டு போயிருந்தேன், அது போட்டு சாப்பிட்டேன். சரி. வச்சிடுறேன். ஓகே. அவ்வளோதான். இதாங்க லேக்கு. நல்லா இருக்குதா? அடுத்தது கிளம்புவோம்.
கேட்டுட்டு இருந்தேன் அவர்கிட்ட நிறைய இந்த அந்த எஸ்டேட் உள்ளலாம் போகிறதுக்கு பெர்மிஷன் வாங்கி தர முடியுமான்னு சொல்லி கேட்டேன் அவர்கிட்ட. அவர் செய்யலாம் பண்ணலாம் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார், ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு. மேபி அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது பேசுவோம். அவங்க ரெஸ்டாரண்ட்டு அவங்க ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பார்த்தோம்ல, அது உள்ளே போகிறதுக்கு பெர்மிஷன் வாங்கி தரேன். கிடச்சிதுன்னா உள்ளே போய் பார்ப்போம். வரதுக்கு முன்னாடியே சொல்லிடணும். அடுத்த டைம் வந்தால் கண்டிப்பாக நான் வீக்கெண்ட் வர மாட்டேன், வீக் டேஸில் தான் வருவேன். ஏன்னா நீங்கள் அப்போ வந்தீங்கன்னா தான் நல்லா ஜாலியாக பேசுவாங்க. சூப்பராக இருக்கும் ரோடு, ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. இது எந்த அளவுக்கு கவர் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா முன்னாடி வந்து விண்ட்ஷீல்டு போட்டிருக்கல, ஸோ அதனால் பாதி அது மறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்துருவாங்க. கேமரா கொஞ்சம் ரெக்கார்ட் இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பியாச்சு. நம்ம நல்லா சுற்றி பார்க்கல எதுவும், ஏன்னா டைம் ஆகிடும்ன்றதுனால கிளம்பிட்டேன். அப்படியே இருக்குது. தெரியுதா? அதனால் பொறுமையாக போகிறேன். ஃபுல்லாகவே கார் தான். நான் ஒன்று பண்ணுறேன், அந்த கிட்ட மவுண்ட் இருக்குது. அப்படியே அந்த வியூ பாருங்கள், நல்லா இருக்கா? சடனாக நிற்க முடியாது, ஏன்னா வண்டிங்க வந்துட்டு போயிட்டு இருக்கு. இதுதான் லூப் ரோடு. இருக்கு, பட்டு போச்சா என்னன்னு தெரியல.